மனம் போல் வாழ்க்கை. இது பொதுவாக சொல்கிறது தான். நாம் பிறருக்கு என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும். இதுதான் உலக நியதி. இதை உணர்த்துறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு இளைஞர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த இளைஞர் சின்ன வயசுலேருந்தே எல்லாருக்கிட்டையும் பொய் சொல்கிறது, எல்லாரையும் ஏமாத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே வந்தார். அவர் மனசுக்குள்ளே என்னென்னா, நாம் தான் எல்லாரை விட அறிவாளி, நாம் நினச்சோம்னா யாரை வேணாலையும் ரொம்ப ட்ரிக்காக ஏமாற்றிடலாம், யார் அந்த இடத்துலையும் ஸ்மார்ட்டாக இருக்காங்களோ அவங்க மற்ற எல்லாரையுமே ரொம்ப சுலபமாக ஏமாற்றிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அவர் மனசில் ரொம்ப ஆணித்தனமாக இருந்துச்சு. இதனாலேயே சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்குவார். அவங்க டீச்சர்ஸ்கிட்டையுமே போய் சொல்லுவார், அவங்க பேரண்ட்ஸ்கிட்டையுமே போய் சொல்லுவார். இந்த மாதிரி நிறைய தவறான விஷயங்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டே வந்தார். இந்த விஷயத்தை திருத்துறதுக்காக அவங்க பேரண்ட்ஸுமே எவ்வளோ முயற்சி செஞ்சு பார்த்தாங்க. ஆனால் என்ன பண்ணாலுமே இந்த நபரோட மனசில் இருக்கிற அந்த விஷயத்தை அழிக்கவே முடியலை. இவர் ஆணித்தனமாக நம்பிக்கிட்டு இருந்தார். நாம் தான் இருக்கிறதுல ரொம்ப அறிவாளி, நாம் எல்லாரையுமே ரொம்ப சுலபமாக ஏமாத்திரலாம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தார். இதனால என்னாச்சுன்னா, இவரால் பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு போய்கிட்டே இருந்துச்சு. அவங்க நண்பர்களாகட்டும் இல்லை மற்றவர்களாகட்டும் எல்லாருமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இந்த நபரால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. மற்றவங்ககிட்ட கடன் வாங்கினா கூட அந்த கடனை திருப்பி தர மாட்டார், மற்றவங்ககிட்ட சொல்கிற வார்த்தையை காப்பாற்ற மாட்டார், ஸ்கூலில் கொடுக்குற எந்த வேலைகளையுமே செய்ய மாட்டார். ஆனால் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தப்பிச்சிருவார். இந்த மாதிரி எல்லா வேலைகளுமே பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் அவங்க ஸ்கூலுக்கு ஒரு துறவி ஒருத்தர் பேசுகிறதுக்காக வராரு. அந்த துறவி அங்கே இருக்கிற மாணவர்கள் எல்லாருக்குமே நன்னெறி ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாரு. அவர் எல்லாருக்கிட்டையும் வாழ்க்கைனா எப்படி இருக்கணும், நாம் எப்படி இந்த வாழ்க்கையை அணுகணும் அப்படிங்கிற பல விதமான விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த இளைஞர் மட்டும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு. உடனே துறவி கேட்குறாரு, ஏன்பா என்னாச்சு, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த இளைஞர் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கதை மாதிரி இருக்குது, எனக்கு இந்த கதையெல்லாம் என்னால் நம்பவே முடியல. இவ்வளோ நாளாக நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மற்றவங்கள ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நம்ம எது செஞ்சாலையும் அது நமக்கு திரும்ப வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து இந்த விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் மாட்டினதே கிடையாது, எனக்கு எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது, தேவையில்லாமல் கதை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவியவை அவமானப்படுத்துகிறாரு. உடனே அந்த துறவி இந்த இளைஞரை மட்டும் தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு. இங்கே பாருப்பா, நீ உன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ரொம்ப தவறான விஷயம். இதனால் பிற்காலத்தில் உனக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எதையுமே அவர் காதில் வாங்குறதா இல்லை. சரிப்பா, உனக்கு உணர்த்துறதுக்காக நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்களை ஒரு சின்ன கதையாக இந்த இளைஞர்கிட்ட சொல்கிறாரு. இங்கே பாருப்பா, என்னுடைய வாழ்க்கையிலுமே எனக்கு தெரிஞ்ச நபர் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த நபர் ரொம்ப நியாயமான மனிதர், எல்லாருக்குமே தேடி தேடி உதவி செய்வார். அவர் பிஸ்னஸ்லேயே ஆகட்டும் இல்லை வேறு இடங்கள்ல ஆகட்டும் எப்போவுமே அவர் மற்றவங்களை ஏமாத்தினதே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தார். இதனாலேயே அவருடைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே பிக்கப் ஆகிடுச்சு. எல்லா மனிதர்களும் இவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அவர் சொல்கிற இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவருமே சரியான நேரத்தில் ரிட்டர்ன்ஸ் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துருவார். எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அதே ஊரில் இன்னொரு மனிதர் இருந்தார். அந்த மனிதருக்கு இவருடைய வளர்ச்சி சுத்தமாக பிடிக்கலை. இவர் எப்படியாவது தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வஞ்சகமாக ஒரு பிளான் போடுறாரு. இப்போ அந்த மனிதர் இவரை சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு, ஐயா என்கிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது, நீங்கள் மட்டும் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இந்த நபரோட நம்பிக்கையுமே பெறாரு. இவர் ஒரு வெகுளித்தனமாக அவர் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு சரிங்க நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் தொகையை அவர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு. அதை வாங்கிக்கிட்டு அடுத்த நாளே இந்த நபர் தலைமறைவாயிடுறாரு. இவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாருன்னா, நாம் இப்போ நிறைய காசை அவர்கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டோம், அவர் மற்ற மக்கள் எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கி தான் நம்மகிட்ட கொடுத்தாரு, அநேகமாக எல்லா மக்களும் சேர்ந்து அவர் மேலே புகார் கொடுத்துருவாங்க, அவர் மேலே இருக்கிற அந்த நல்ல பேரெல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட எண்ணத்தில் இந்த செயல்கள்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த நபர் தலைமறைவாயிட்டார். ஆனாலுமே அவர் ஏமாத்தினது தெரிஞ்சு கூட இந்த நபர் மற்ற யாரையுமே ஏமாத்தலை. இவரை நம்பி காசு கொடுத்த எல்லாருக்குமே எப்படியோ ஒன்று காசை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. மறுபடியும் அவர் பிஸ்னஸை பொறுமையாக அப்படி ரன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் இவர் ஏமாற்றிட்டு போனார் பார்த்தீங்களா, அந்த நபருக்கு இந்த ஏமாத்துற பழக்கம் இதோட விடலை. வெவ்வேறு ஊர்களில் போயிட்டு மக்கள் எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு காரணங்களை சொல்லி எல்லாருக்கிட்டையுமே பணம் வாங்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஆனால் எவ்வளோ நாள் தான் ஓட முடியும்? பல நாள் ஓடிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு நாள் கையங்களமாக மாட்டிக்கிட்டாரு.
மாட்டினவரை அப்படியே பிடிச்சு கொண்டு போய் ஜெயிலில் போட்டுறாங்க. அவருக்கு பல வருடங்கள் ஜெயில் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லேயுமே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்போ தான் அந்த நபருக்கு புரியுது, நம்ம தேவையில்லாமல் ஒரு நல்ல மனிதரை ஏமாற்றணும், அதற்கான பலனா இப்போ நம்ம ஜெயிலில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு துறவி என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா, இந்த கதையில் வந்தது போல தான் அந்த நபர் இன்னொருத்தரை ஏமாற்றணும் முயற்சி பண்ணார். ஆனால் வாழ்க்கை கொஞ்ச காலத்திலேயே அவருக்கு தகுந்த பாடம் கற்றுக் கொடுத்துருச்சு. அதனால் நீயுமே இதுக்கப்புறம் யாரும் ஏமாத்தாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அறிவுரையை சொல்கிறாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு மறுபடியும் இந்த இளைஞர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா நீங்கள் சொன்ன கதை நல்லா இருந்துச்சு, ஆனால் அந்த கதையில் வர நபர் மாதிரி நான் கிடையாது. நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் மாட்டினதும் கிடையாது, யாரும் என்ன பிடிச்சதும் கிடையாது. என்னுடைய அறிவு கூர்மையினால் எப்படியாப்பட்ட சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, அதுலேருந்து நான் ரொம்ப சுலபமாக வெளியில் வந்துடுவேன், இங்கே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளைஞர் துறவிக்கு ஆறுதல் சொல்லிட்டு போகிறாரு. சரிப்பா, உன்னுடைய வழியில் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு துறவியுமே போயிட்டாரு. இப்போ இந்த இளைஞர் பார்த்தீங்கன்னா அவர் செய்கிற அதே விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வராரு. அந்த சமயத்தில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியிலேருந்து ஸ்காலர்ஷிப்புக்காக அப்ளிகேஷன்லாம் வருது. இப்போ இந்த இளைஞருமே அந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறாரு. இவர் அப்ளை பண்ணும்போது எல்லா டாக்குமெண்ட்டையுமே போலியாக ரெடி பண்ணுறாரு. ரெடி பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் நல்லா படித்த மாதிரியும் நிறைய மார்க் வாங்கின மாதிரியும் பல விதமான சர்டிஃபிகேட்ஸை போலியாகவே ரெடி பண்ணி அந்த யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி விடுறாரு. இப்போ என்னென்னா, அது ரொம்ப பெரிய ஒரு யூனிவர்சிட்டி, அங்கே ஒரு கமிட்டியே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மெயினான வேலை என்னென்னா, வந்திருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறது தான். இப்போ என்னென்னா, இப்போ அங்கே இருக்கிற கமிட்டி இந்த இளைஞரோட ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அவங்களோட டீச்சர்ஸ் கிட்ட பேசுகிறாங்க, அப்புறம் அந்த நபரோட ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சதில் இவர் அனுப்பின எல்லா டாக்குமெண்ட்டுமே போலியான டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சவங்க முதல் வேலையாக அவங்க ஸ்கூலுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு அவங்க ஸ்கூல் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இளைஞரை அவங்க ஸ்கூல்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த இளைஞருக்கு திடீர்னு வாழ்க்கையே இருண்ட மாதிரி இருக்குது. நேற்று வரைக்கும் எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்த மனிதர் இப்போ திடீர்னு யாருமே அவரை நம்ப மாட்டேங்கிறாங்க. அவங்க நண்பர்களாகட்டும் இல்லை அவங்க டீச்சர்ஸ் ஆகட்டும் யாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவர் வாழ்க்கையே இருண்ட மாதிரி ரொம்ப சோகத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ தான் அந்த நபருக்கு புரியுது, இவ்வளோ நாள் அவர் செஞ்சதெல்லாம் எவ்வளோ தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வேலையாக அந்த துறவியை போய் பார்க்குறாரு. பார்த்தவர், ஐயா அன்னைக்கு நீங்கள் சொன்னதை நான் உதாசீனப்படுத்திட்டேன், இப்போ தான் நான் செஞ்ச எல்லா தவறுமே புரியுது, இப்போது இதுலேருந்து எப்படி நான் வெளியில் வர்றது, ஏதாவது வாய்ப்பு இருக்கா, இல்லை என்னுடைய வாழ்க்கை அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த துறவி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இந்த கர்ம பலன் அப்படிங்கிறது நீ கெட்டது செஞ்சால் உனக்கு கெட்டது வரும், நல்லது செஞ்சால் நல்லது வரும், அது உண்மைதான். ஆனால் எப்போ நீ திருந்த ஆரம்பிக்கிறியோ அன்னையிலிருந்தே இந்த வாழ்க்கை உனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் நீ ஒரு நேர்மையான மனிதராக வாழ ஆரம்பி, கண்டிப்பாக அந்த வாழ்க்கை உனக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அதுக்கப்புறம் இந்த இளைஞர் வேற ஒரு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அங்கே ரொம்ப நேர்மையாக இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி செஞ்ச எந்த வேலைகளிலுமே ஒரு ஈடுபடலை, ரொம்ப நேர்மையான ஒரு மனிதராக இருக்கிறாரு. இதனாலே காலப்போக்கில் மக்கள் எல்லாருமே ஒரு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய மனிதராகவுமே இவர் உருவெடுக்கிறாரு. இப்போ இந்த கதையில் வந்தது போல தாங்க, எப்போ நாம் மற்றவங்களை நம்ம ரொம்ப சுலபமாக ஏமாற்றிடலாம், நமக்கு ரொம்ப அறிவாற்றல் இருக்குது அப்படிங்கிற பிம்பத்தில் மாற்றமோ அப்போவே நம்மளுடைய அழிவு காலம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த கர்ம பலன் அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி தான். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது கொஞ்ச காலத்தில் வரலனா கூட கண்டிப்பாக அது திரும்ப வரும். அதனால் யாருக்குமே கெட்டது நினைக்காதீங்க, எல்லாருக்குமே நல்லது நினைங்க. கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் உங்களுக்குமே நல்லது செய்யும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.